இந்த குடும்பம் இந்த வீட்டில் கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு இப்பொழுது காட்சி 4. சார் ராபின் போய் கதவு தர, ஜெனிஃபர் போய் கதவு தர. வாங்க சார், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன சார் வீடு உங்களுக்கு செட் ஆகிடுச்சா? செட் ஆகிடுச்சு சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த பேக்கை என்னோட ஆணியில் கொஞ்சம் மாட்டிக்கிறேனே. என்னது ஆணி இல்லையா? சரி சார், மாட்டிக்கோங்க போங்க. ஓகே சார். சார் போயிட்டாரு சார். சரி சார். அப்பா, இந்த வீடு தான் அவருக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாருல்லப்பா. அப்புறம் எதுக்குப்பா இந்த பேக் வந்து இதில் மாட்டியிருக்காரு? அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் வந்து வீடு வாங்கும் போதே ஒரு சின்ன ஆணி மட்டும் அவருக்கு சொந்தமாக வேணும்னு கேட்டார். சரி, நானும் ஒரு சின்ன ஆணி தானே நான் அவருக்கு சொந்தமாக கொடுத்துட்டேன். சரிப்பா. இப்படியே போய்கொண்டிருக்கிற வேளையில் சில நாட்களுக்கு பிறகு திரும்பவுமாக அதே ஆள். சார் ராபின் போய் கதவு தர. வாங்க அங்கிள். அப்பா, இதே அங்கிள் வந்துக்கிறார் பாருப்பா. வாங்க சார், என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என் பையனோட இந்த பொம்மையை மட்டும் இங்கே மாட்டி வச்சுட்டு போயிடுறேன் சார். என்னது ஆணியில் பொம்மையா மாட்டுறீங்களா? ஆமாம் சார். என்னது ஆணியில் மாட்டிக்க போகிறீங்களா இந்த பொம்மையா? என்ன சார் இப்படி ஆவணா பேச்ச மாற்றி பேசுகிறீங்க? உங்கள் வேலை வீடு இருக்கும்போது சொல்லி தான் சார் வீடியோ விற்றேன், எனக்கு இந்த சின்ன ஆணி எடுத்துக்கிறேன்னு. என்ன சார் இப்படி பேச்ச மாற்றுறீங்க? சரி சார், போய் மாட்டிக்கோ. சரி. அப்பா, இந்த படத்தை பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா, நல்லவே இல்லைப்பா. ஆமாப்பா, இந்த படத்தை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குதுப்பா, பயமாக இருக்குதுப்பா. ஆமாம்மா, என்ன பண்ணுறது, நம்ம இந்த வீடை நம்மளுக்கு சொந்தமாக வாங்கி கூட நம்மளால் ஃப்ரீடமாகவே இருக்க முடியல. சரி விடுங்கம்மா, பார்க்கலாம். இப்படி போய்கொண்டிருந்த வேளையில் சில நாட்களுக்கு பிறகு திரும்பவுமாக அதே ஆள். சார் இருங்கம்மா, நானே போய் கதவு திறக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? ஒன்றும் இல்லை சார், ஆணியில் அந்த பேக்கை மாட்டிக்கிறேன் சார். என்ன சார் சும்மா ஆணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டு வேலையை கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்க உருப்படியா? என்ன சார் சும்மா நான் மாற்றி பேசினீங்க? நான் ஏற்கனவே உங்களோட வீடு சொல்லி தான் சார் வீட்டையே விற்றேன். ஒரு கிறிஸ்டினா இருந்து இப்படி பேச்ச மாற்றலாமா? சரி, போய் மாட்டிக்கோங்க போங்க. ஓகே சார். போ. அப்பா, ரொம்ப நாற்று மாடிக்குதுப்பா, நல்ல வேலைப்பா, கருவாடு போல இருக்குப்பா. ஆமாப்பா, இந்த பேக் விழுந்தா நாத்தடிப்பா, நல்லா இந்த பேக் விழுந்தா நாத்தடி வரும். அதுதான் நான் வீரே நாடுதுப்பா. சொல்
ஆமாம்மா, பார்த்தீங்களா? அந்த ஒரு சின்ன ஆணிக்கு இடம் கொடுத்ததுனால அந்த வீடே அவனுக்கு சொந்தமாக கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன இடத்த பிசாசுக்கு கொடுத்தா அவன் நம்மளை முழுசாக எடுத்துருவான். நம்மளுடைய முழு இருதயத்தை ஆண்டவருக்கே கொடுத்தா அவர் நம்மளுடைய உள்ளத்தையும் நிரப்புவார், இல்லத்தையும் நிரப்புவார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. சொன்னதை செய்வாயாக. இயேசு சொன்னதை செய்வாயாக. முடிஞ்சதுங்களா? இப்பொழுது நம்ம திருமழிசையிலிருந்து வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்ல இருக்கிறார்கள். அது மனப்பாட வசனம் சொல்லி முடித்தது பிறகு யோனா நாடகத்தை அவர் திருமழிசை குழந்தைகள் நடித்து காட்ட இருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மள் வைத்த கிருபை பெரியது. சங்கீதம் கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 117. அடுத்தபடியாக சங்கீதம் 121 5 வசனம் அருண் சொல்வார். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுகிறேன். உன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். கர்த்தரோட இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உன் நிழலாய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடன் நீலில் தங்குவாய். நான் கர்த்தரை நோக்கி, நீ எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகின்றேன் என்று நான் சொல்லுவேன். அவர் உன் வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் அவர் உன்னை தப்பிவிப்பார். அவர் தமது சிறுகாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாக இருக்கும். அடுத்தபடியாக கார்த்திக் சங்கீதம் 100 1-2 வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்திதி முன் வாருங்கள். சங்கீதம் 100. தேங்க்யூ.
சரி நான் தரேன் உனக்கு மைக்கு. இப்பொழுது சீனியர்ஸ் கேர்ள்ஸோடைய நான் என்ற டிராமா. இது ஒரு சிறிய கதை. அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்குள்ளே இருக்கிற என்ன ஒரு காரியம் நீங்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏய் நான்சி, என்னடி எப்படி இருக்க? ஏய் நல்லா இருக்கண்டி. என்ன நேத்திக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நேத்திக்கு சர்ச்சில் மெசேஜ் கேட்டியா? ஆண்டவர் ராஜ்யத்தில் நான் கண்டிப்பாக போவேன்டி. ஏய் உனக்கு முன்னாடி நான் தாண்டி போவேன். நான் நம்ம சர்ச்சில் நடக்கிற எல்லா கூட்டம் தவறாமல் போயிடுவேன்டி. ஃபாஸ்டிங் ப்ரேயர், நைட் ப்ரேயர் எதுவுமே தவறாமல் போயிடுவேன்டி. உனக்கு முன்னாடி நான் தாண்டி போவேன். நான் மட்டும் என்ன, எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் சர்ச்சுக்கு போவேன். எல்லா மீட்டிங்க்கும் தவறாமல் போயிடுறேன். சண்டே கிளாஸ் ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், கிராம ஊழியம் ஒன்று விடாமல் போயிடுறேன். அதனால நான் தான் உனக்கு முன்னாடி போவேண்டி. ஏய் என்னடி இங்கே நடக்குது? ஏன் நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நான் ஒருத்தி தான் 30 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன். 10 அதிகாரம் படிப்பேன். நான் 2 மணி நேரம் ஜெயிப்பேன். அதனால் நான் தாண்டி முதல்ல போவேன். எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணுறேன். அதனால் நான் தாண்டி முதல்ல போவேன். ஐயோ ஐயோ, முதல்ல நான் போனாதான் நீங்க எல்லாம் போவீங்க. ஏய் அந்த பாட்டிக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அது 4 கேள்வி கேட்டுட்டு வரலாம். அதுக்கு எவ்வளோ திமிரு. வாங்கடி போகலாம். சரி வாங்கடி, சேர்ந்து போய் அந்த கேள்வியை நல்லா கேட்டுட்டு வரலாம். பாட்டி என்னம்மா எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். நீ போனதான் நானும் போக முடியுன்ற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். ஐயோ ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. நமக்குள்ள இருக்கா நான் என்கிறது போனாதான் நீங்க மட்டும் இல்ல நானும் பரலோக ராஜ்யம் போக முடியும். இதான் நான் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? இப்பொழுது உங்களுக்கு இந்த நாடகத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது திருமழிசை குழந்தைகள் நமக்கு யோனா நாடகம் நடித்து காட்டப் போகிறார்கள்.
அமித்தாயின் குமரனாகிய யோனாவே, நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. அவர்களோட அக்கிரமம் சமூகத்தில் வந்தது. சரிங்க ஆண்டவரே, இவர் சொல்லுவார், ஆனால் எதையும் சொன்ன மாதிரி செய்ய மாட்டார். நான் இங்கே இருந்தால் தானே இதை பற்றி கேட்பீர்கள். நான் கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போயிடுவேன். காட்சி 1 முடிந்தது. அடுத்தபடியாக காட்சி 2. க்ளோஸ் பண்ணு. காட்சி 2. நான் சொல்லுகிற இடத்திற்கு போகாமல் நீ கப்பல் ஏறி போகிறாயா? இப்பொழுது பார், கப்பலில் என்ன ஆக போகிறது. என் சமுத்திரமே குலுங்கு. காட்சி 3. ஆஹா, என்ன இது? கப்பல் உடையத்தக்கதாக பெருங்காற்று அடிக்கிறதே. நாம் என்ன செய்வோம்? சரி, கப்பலில் இருக்கும் சரக்குகள் எல்லாம் எடுத்து கடலிலே போடுவோம். அப்போது கப்பல் லேசாகும் என்றாலும் கூட இன்னும் அதிகமாக காற்று அடிக்கிறதே. நாம் ஒன்று செய்வோம், எல்லாருடைய பெயரையும் எழுதி சீட்டு குலுக்கி போடுவோம். யார் நிமித்தம் இந்த காரியம் வந்தது என்றும். அட, நீ யாரப்பா? நீ எந்த ஜாதியான்? உன் பெயர் என்ன? உன் தேசம் எது? நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் அவருடைய சமூகத்திலிருந்து விலகி வந்தவன். அப்படியானால் கடல் அமைதியாக இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் அமைதியா இருக்கும். என்னாலே இந்த சமுத்திர கொந்தளிப்பு வந்ததென்று நான் அறிவேன். நாம் இந்த மனிதனை காட்சி 4. அப்படியானால் கடல் அமைதியாக இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் அமைதியா இருக்கும். என்னாலே இந்த சமுத்திர கொந்தளிப்பு வந்ததென்று நான் அறிவேன். நாம் இந்த மனிதனை அழிக்காதபடி கரை சேர்வதற்கு தண்டு வலிப்போம். ஆஹா, முடியவில்லையே. ஆண்டவரே, எங்களை மன்னியும். இந்த மனிதனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். இந்த மனிதனை கடலிலே போடுகிறோம். காட்சி 5. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் அறிந்தேன். மீனே, இந்த மனிதனை விழுங்கி 3 நாள் கழித்து கரையில் கக்கிவிடு. ஆண்டவரே, என்னை மன்னியும். நீங்கள் சொன்னதை செய்யாமல் போனதற்கு சரியான பாடம் கற்பிக்கப்பட்டேன். என் நெருக்கத்திலே நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். மீனே, இந்த மனிதனை கரையில் போட்டுவிடு. இப்பொழுது யோனாவே, நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. காட்சி 6.
பாவம் தேவ சமூகத்தில் வந்தது. ஆதலால் இன்னும் 40 நாள் பிறகு இந்த நினைவே நகரம் அழியும். நாம் என்ன செய்வது? இந்த செய்தியை ராஜாவுக்கு உடனே தெரிவிக்கணும். க்ளோஸ் பண்ணுறேன். நினைவேன் ராஜா, காட்சி 7. நாம் ஒன்று செய்வோம். நீங்களும் உங்கள் குழந்தைகள், ஆடு மாடுகள் முதலியானவைகள் எல்லோரும் அரண்மனையில் உள்ளவர்கள் இன்று முழுவதுமாக தண்ணீர் குடியாமலும் சாப்பிடாமலும் உபாசம் இருந்தால் தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் மன்னிப்பார். யாருக்கு தெரியும்? நாம் அழியாதபடி நம்மை தேவன் தப்பிப்பார். ஆண்டவரே, இதை நான் என் தேசத்திலே இருக்கும் பொழுதே சொல்லவில்லையே. இதை நிமித்தமே முன்னமே நான் தர்ஷிஷுக்கு ஓடிப்போனேன். நீ சாந்தமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவீர் என்றும் அறிவேன். ஆதலால் என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலம். நான் இந்த வனாந்திரத்தில் படுத்துக் கொள்கிறேன். வெயில் அடித்தாலும் பரவாயில்லை. காட்சி 8. யோனாவிற்கு வெயில் தலையில் படுகிறதே, நாம் ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்குவோம். ஆமணக்கு செடி நிமித்தம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. இப்பொழுது நன்றாக உறங்குவோம். யோனாவே, இந்த ஆமணக்கு செடி நிமித்தம் சந்தோஷப்படுகிறாயா? இப்பொழுது பேர் இந்த ஆமணக்கு செடியை அறுத்து போடுவதற்காக ஒரு பூச்சியை கட்டளையிடுகிறேன். என்ன இது? காலையிலே நமக்கு ஒரு செடி நிழலா இருந்தது, இப்பொழுது பட்டு போச்சே. வெயில் அதிகமா இருக்கிறதே. ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கிலும் சாகிறது நலம். யோனாவிற்கு வெயில் தலையில் படுகிறதே, நல்லதோ? நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது. நீ பிரியாசப்படுத்தாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழுந்து போனதுமான ஆமணக்கு செடிக்காக பரிதாபிக்கிறாயா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,10,000 பேருக்கும் அதிகமான மனுஷனும் இருக்கிற அந்த மகாநகரமாக நினைவுக்கு நான் பரிதாபிப்பேனோ? ஆண்டவரே, என்னை மன்னியும். நீர் மன்னிக்கிற தேவன் என்று நான் அறிவேன். நன்றி ஆண்டவரே. யோனா மனம் திரும்பிட்டார். ஏனா மனம் திரும்பினார். இப்பொழுதும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகின் பக்தி வைராக்கிய கதை என்ற கதையை அனிதா என்ற கொண்டு சொல்லப்படுகிறார்கள். நான் சொல்ல போற கதையோட பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட பக்தி வைராக்கிய கதை. ஒரு நாள் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமுமான ஒரு பொற்சிலையை செய்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில அந்த பொற்சிலையை நிறுத்தினார். அப்ப ராஜா மக்களுக்கு ஒரு கட்டளை இட்டார். அது என்ன கட்டளைனா, நான் வச்சிருக்கிற சிலையை மட்டும் தான் நீங்க வணங்கணும். அப்படி நீங்க இந்த சிலையை வணங்கலையானா உங்களை எரிகிற அக்னி சூளையத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட ராஜா சொன்ன சிலையை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அரண்மனையில வேலை செய்யற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் அவங்க தன்னுடைய தேவனையே வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அரண்மனையில இருக்கிற பிரதானிகள் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா நீங்க சொல்ற தேவனையே வணங்காம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தன்னுடைய தேவனையே வணங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
உடனே ராஜா வந்து அப்படியானாலும் அவங்கள உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து ராஜா கிட்ட நின்னாங்க. உடனே ராஜா வந்து ஏன் நான் வச்சிருக்கிற சிலையை நீங்க வணங்கலை அப்படின்னு. உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை, நீங்கள் என்னை நெருப்பு குகையில் போட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னை தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா வந்து கோபம் விட்டு இராணுவத்துல பலசாலியே இருக்கிற 3 பேரை அந்த எரிகிற அக்னி சூளையத்துல போட சொன்னாரு. உடனே அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்புல போட சொல்ல அவங்க இராணுவத்துல அவங்க இருக்கிறவங்க நெருப்பு கிட்ட போ சொல்ல அவங்க அழிஞ்சிட்டாங்க. உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த நெருப்புல இருக்க சொல்ல ராஜா வந்து சொன்னாரு, நம்ம 3 பேரை தானே எரிகிற அக்னி சூளையத்துல போட்டோம், என்ன 4 பேரா தெரியுறாங்க அப்படின்னு. உடனே ராஜா வந்து உண்மையான தேவதாசர்களே எழுந்து வெளியே வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எழுந்து வந்தோடனே இவங்க தான் உண்மையான தேவதாசர்கள், இனிமே நீங்க இவங்கள தான் வணங்கணும்னு என் மக்களுக்கு சொன்னார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராஜா நம்ம வந்து தேவனையே எந்த ஒரு இதுலையும் நம்ம பயம் இல்லாம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார். நன்றி. ஒரு பாட்டு, இந்த பாட்டு, அதாவது எந்த பாட்டு தெரியுமா? இப்பொழுது திருமழிச்ச பிள்ளைகள் நம்ம அழைக்கிறார் என்ற பாடலை 6 பிள்ளைகள் சேர்ந்து பாடப்போகிறார்கள். நாம் கேட்போம். கல்வாரி என்னை
அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் என்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு சின்ன பாட்டினுடைய காரியங்களை சிபியோன் சுவிசேஷ ஜெப ஐக்கிய சபை பிள்ளைகள் நடித்து காட்டுவார்கள். எசேக்கியேலில் சொல்லப்பட்டபடி தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று எழுதியிருக்கிறபடி இந்த கடைசி காலத்திலே தேசமானது மிகவும் வித்தியாசமான காரியத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. சுவற்றை அடைக்கத்தக்கதான மனிதன் யார், எங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தேடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நம்மையும் காண்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலினுடைய காட்சிகளை காணலாம். தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், தேசத்தில் நடக்கிற துன்மார்க்கமான செயல்கள், தேசத்தில் நடக்கிற தேவனுக்கு விரோதமான செயல்கள், இது எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் எவ்விதமாய் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் என்பதை இந்த பாடலினுடைய கருத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழுகின்றதே, தேசம் அழுகின்றதே. தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழுகின்றதே, தேசம் அழுகின்றதே. திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட. பறி
பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? நீதிமான்கள் வேண்டாம், 40 நீதிமான்கள் வேண்டாம், 30 நீதிமான்கள் வேண்டாம், 20 நீதிமான்கள் வேண்டாம், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஜீவ புஸ்தகத்தில் இருந்து